தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த பொருளாதாரத்துல இன்னுமே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்காங்க. உங்க ஜாதக அடிப்படையில் நான் திரும்ப சொல்றது 2ஆம் இடத்தை வலுப்படுத்துங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சார்? ரொம்ப எளிமையா இன்னைக்கு நிறைய சாப்ட்வேர் வந்துச்சுமா. கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சனி பகவான் கீழே ஆதிக்கத்தை வரவங்க. அப்போ சாலை ஓரம் இருக்கிற மக்கள்கிட்ட பொருட்கள் வாங்குங்க. அவங்களுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுங்க. துப்புரவு பணியாளர் நல்லபடியாக கவனிங்க. சனீஸ்வர பகவான் கர்மகாரங்க. உங்களுக்கு எந்த விஷயத்த துன்பத்தை கொடுக்க மாட்டாரு. இப்படி நான் திரும்ப சொல்றேன், கோயிலுக்கு போகிறது 2வது விஷயமா வச்சுங்க. தயவு செஞ்சு அது அங்கேயே தான் இருக்க போகுது. கோயில் எங்கேயும் போக போகிறது இல்லை. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களோட எல்லாத்துக்குமே ஒரு கிரக காரத்துவம் இருக்கு. நமக்கு செல்வம் அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா மூலிகைகள் ஏதாவது. இப்போ நம்ம கொடுக்குற மூலிகையும் பணத்தை எங்கிருந்தாலும் பணம் சம்பந்தமான விஷயத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த காலத்து வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா அந்த கஜலட்சுமி படம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? யானையோட இருக்கும். குரு சுக்கிர நினைவு. அந்த குடும்பம் எல்லாமே கடைசி வரைக்கும் நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த கஜலட்சுமி படம்லாம் நீங்க வீட்டில் எங்கேயும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான விஷயங்களை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய பாலாறு வேலாயுதம் சுவாமிகள் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். தொடர்ந்து நீங்க எங்க நேயர்களுக்காக நிறைய விஷயங்கள், நிறைய மூலிகைகள் சார்ந்த விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொருளாதாரத்துல இன்னுமே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்காங்க. நான் 5 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா எனக்கு 50 ரூபா செலவு இருக்கு. இதுதான் பொதுவாகவே எல்லாருடைய ஒரு குறிக்கோளாவே இருக்கு. இதுக்கு மக்கள் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். இதுக்கு தீர்வா சொல்ல முடியுமோ இல்லையோ, இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க சார். இல்ல, நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா சித்தர்களும் மகான்களும் முனிவர்களும் இன்றளவு இருக்கிற லைவ்ல இருக்கிற நம்ம ஜோதிட குருமார்களும் நிறைய விஷயத்த மக்களுக்கு எளிமையாக கொடுத்துருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறது அடித்தட்டு மக்களுக்காக தான் நான் அதிகமாக பேசுவேன். அவங்க தான் இன்றைக்கி உண்மையிலே இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் சிக்கி தவிக்கிற நபர்கள் நடுத்தர மக்கள் தான். மேலேயும் போக முடியாமல் கீழேயும் வர முடியாமல். பொருளாதாரம் எல்லாருக்குமே முக்கியம் மேடம். எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் பொருளாதாரத்தை சார்ந்து தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். நான் இவ்வளோ பேசினாலும் எனக்கு பொருளாதாரம் தேவை இருக்காதா? எனக்கு தேவை உண்டு இல்லை. எல்லாருக்குமே பொருளாதார தேவை உண்டு. என்னதான் நம்ம ஆன்மீகத்தை நோக்கி போனாலுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல பணம்ன்றது தேவைதான். வேறு வழியில் இல்லை. என்ன சார்ந்த மக்கள் இருக்காங்கல்ல. நான் தனிநபர் கிடையாது இல்லை. நான் முற்றும் திறந்த முடிவு கிடையாது இல்லை. அந்த காலத்தில் முடிவுகளோட ரிஷி பத்தினி கூட தானே இருந்தாங்க. யாரை விட்டு போகல. அந்த நிலைன்றது வேற. அந்த நிலைக்கு நம்ம இப்போ போக முடியாது. அதுக்கு இந்த சமுதாயம் விடாதுன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் பொருளாதாரம் எல்லாருக்குமே வேணும். எல்லா தரப்பு மக்களுக்கு வேணும். ஆனால் தேவைக்கு வேணும். அப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஜாதக ரீதியாக கனெக்ட் பண்ணுறோம். இங்கே விஷயம் என்னென்னா, நீங்கள் என்னதான் ஓடி ஆடி போனாலும் நவகிரகங்களை தாண்டி நீங்கள் எதுவும் செயல்பட முடியாது. நீங்கள் அதை நம்பினாலும் சரி நம்பலாம் சரி, நாத்திகம் பேசுகிற நபர்களுக்கும் நவகிரகங்களும் வேலை செய்யும். அவ்வளோ மட்டும் தனியாக விட்டு போயிடுமா என்ன? யாருக்குமே இங்க வேறுபாடு கிடையாது. பேசணும்ன்றது கூட நவகிரகம் தானே சார் முடிவு செய்யும். இல்ல, எல்லாருக்குமே இங்க அது இன்னார் இந்த பிறப்பு இந்த ஜனனம் அப்படின்னு இவனுக்கு ஏற்கனவே உங்களுக்கு எழுதி வச்சு தான் அனுப்புறான். அது அப்படி நடக்கும். அதை நீங்க யாராலும் மாற்ற முடியாது. இங்க எல்லாமே எதுவுமே மாற்ற முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. குறைக்கலாம் அப்படின்றது தான் ஒரு தன்மை. இறைவா போய் பார்த்து செய்யுங்க. ஏன்னா இந்த கர்மாவை நீங்க அனுபவிந்தா இறைவன் தான் உங்களை படைச்சு அனுப்புறான். அப்ப இறைவனை மாத்திடுவார். நீங்க போய் கரெக்டான மாத்திடுவாரா? மாற்ற முடியாது. அவராலே ரூல் அதுதான். ஆனாலும் நாம் செய்த புண்ணியம், நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம், மற்ற புண்ணியங்கள் இறைவன் பரிசீலனை பண்ணுவார். சரி பரவாயில்ல, இவங்க கேட்குறான், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு மழைக்கு குடை போல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அந்த ரிலாக்ஸ் நம்மளுக்கு போதுமானது. நம்ம லைஃப்பை கடந்து போயிடலாம். இப்போ மனிதனுடைய வாழ்க்கை 120 வயசு இயல்பா. நம்ம அவ்வளோ போய் இங்கே வாழ்கிறாங்களா? 60 தாண்டதே பெரிய கஷ்டமாக இருக்குது. வாழ்வியல் மாறி போச்சு. வேறு மாதிரி டெக்னாலஜி போயிடுச்சு. நல்ல விஷயம். டெக்னாலஜி வர தான் இப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் வெளியே சொல்ல முடியுது. மக்கள் அதை உள்வாங்க முடியுது. நம்ம திரும்ப சொல்கிறதெல்லாம் சாதாரண எளிய மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுட்டு அவளை ஓரளவுக்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். நம்ம திரும்ப சொல்கிறதெல்லாம் பொருளாதார சார்ந்த சிக்கலுக்கு உங்கள் ஜாதக அடிப்படையில் தீர்வு பாருங்கள். பொதுவான மூலிகைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர்றது கொஞ்சம் சவாலான விஷயம்தான். அதில் நிறைய பேர் டூப்ளிகேட்டாக நிறைய வருது. நானே நிறைய மூலிகை ஆய்வுக்காக நிறைய போகும்போது நம்மளுக்கு அந்த மூலிகை தெரிலனும் போது அவன் இதுதான் மூலிகைன்னு கொடுத்துட்றான். கடைசியில் வேலை செய்ய மாட்டேது. இது பெரிய அனுபவம் வச்சுங்களேன். இது நீண்டு போயினே இருக்கும். இது எண்டு காடெல்லாம் கிடையாது. உங்க ஜாதக அடிப்படையில் நான் திரும்ப சொல்றது 2ஆம் இடத்தை வலுப்படுத்துங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சார்? ரொம்ப எளிமையா இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர் வந்துச்சுமா. நீங்க லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் 2 விஷயமா பிரிச்சுக்கலாம். உங்க பிறப்பு நட்சத்திரத்துக்கு 2ஆம் நட்சத்திரத்தையும் நீ ஆக்டிவேஷன் பண்ணலாம். உங்க லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரத்துக்கு 2ஆம் நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணலாம்.
நீங்க ராசியும் ஆக்டிவேஷன் பண்ணலாம், லக்னத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணலாம், ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்கு. இது ரொம்ப எளிமையான விஷயம். நீங்க சாஃப்ட்வேர்ல போனீங்கன்னா எல்லா ஃப்ரீ சாஃப்ட்வேர்லயும் உண்டு. உங்களை லக்ன புள்ளி எதுன்னு இருக்கும், ஏதோ நட்சத்திரம் இருக்கும். அதுக்கு 2வது நட்சத்திர விஷயம் தெய்வங்களை, அதிதேவதைகளை, சமிக்குகளை, மரங்களை, சலவரிசங்களை, இடம் பொருள் எல்லாமே இருக்கு இல்லையா, அதுக்கான காரகத்துவ பொருட்களை நீ முழுமையாக பயன்படுத்தணும். ஆனால் அதில் சின்ன விஷயம் தான். அதான் ஜோதிடர் பார்க்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த 2ஆம் இடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நல்லா இருந்தால் முழுமையாக பயன்படுத்தணும். நல்லா இல்லை என்றால் அந்த பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கணும். இதுதான் கான்செப்ட். ஓ, அதாவது கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த பொருளை நாமளே பயன்படுத்தலாம். அவ்வளவுதான். நல்லா இல்ல அப்படின்னா அந்த பொருளை பிறருக்கு தானமா கொடுக்கணும். இவ்வளவுதான் இதுதான் பரிகாரம். இவ்வளவுதான் விஷயம். நீ ரொம்ப போட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஜோதிடத்தை தேவைப்படுது. கணிக்கிற ஒரு நபர் வேணும் இல்ல. அப்போ அது திதி சூரியத்தில் போய் மாட்டிச்சா, முடக்கில் மாட்டிச்சா, வேற ஏதாவது மாட்டிச்சா அந்த கிரகம் சொல்லி பார்க்கணும். இதை பார்த்து சொல்றதுக்கு தான் எங்களை மாதிரி ஆட்கள் உங்களுக்கு தேவைப்படுதே தவிர்த்து, இப்போ ஒரு குரு கிரகம்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். குரு இருக்காரு, உங்க 2ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு. அந்த குரு பகவான் உங்க ஜாதகத்துல திதி சூரியத்தில் போய் மாட்டக்கூடாது, முடக்கில் இருக்கக்கூடாது, வேற ஏதாவது பாதகமான 6, 8 போய் மறைக்க கூடாது. இவ்வளவு விஷயத்த பார்க்கணும். அப்போ அது இல்லைன்னா அடுத்து மாற்று அதுக்கான விஷயத்தை யோசிக்கணும். 6ஆவது நட்சத்திரம் எடுக்கணும், 11ஆவது நட்சத்திரம் எடுக்கணும், 24வது எடுக்கணும். இதை எடுத்து அந்த விஷயத்தை பயன்படுத்தணும். அப்பதான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். நீங்க தேவையில்லாம இப்ப 2ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ண சொல்லிட்டாரு நம்மளுக்கு தானே சொல்லிட்டு இப்ப மக்களா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2ஆம் இடம். ஆனா அதுல சிக்கல் இருக்கு. அதுல இருந்து அப்கிரேட் வெர்ஷன் போடணும்னா ஜோதிடர் தான் அணுகணும். இல்லம்மா, இப்ப எல்லா சாஃப்ட்வேர்ல நீங்க போனீங்கன்னா எளிமையாகவே இந்த திதி சுன்னியம், முடக்கு, இது போன்ற அனைத்து விஷயங்களுமே அடங்கியிருக்கு. எங்களை நாடி வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிகேட்டட் விஷயத்தை நாடி வரலாம். பொதுவா நீங்களே போய் பார்த்துடலாம். அப்போ உங்களுக்கு லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுக்கு அடுத்த நட்சத்திரம் அது இந்த மாதிரி எந்த விஷயத்துலயும் மாட்டாம 6, 8 இல்லாம, திதிசுத்தில் இல்லாம, முடக்கில் இல்லாம அந்த கிரகம் இருந்தால் அந்த கிரகத்துக்கான அனைத்து விஷயங்களையும் பயன்படுத்தும் போது வெற்றி கிடைச்சே தீரம். அதான் வீதி. ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாத்தையுமே கொடுத்துரும், எதுவுமே பண்ண முடியாது. இப்ப ராகு பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ராகு பகவான் இருக்காரு. ராகுன்னாவே பிரம்மாண்டம், எதுவுமே பண்ணதில்ல. துர்கா தேவி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு லைஃப்ல. துர்கா தேவி மட்டும் வழிபாடு போதும், லைஃப் லாங் போதும். அவர் எந்த கோச்சாரத்துல எங்கன்னா மாட்டோம், தசாபுகத்துல எங்கன்னா வரட்டும், எங்கன்னா போட்டு எங்கன்னா வரட்டும், உங்க கூட சுத்தி போக மாட்டோம். அவர் உங்களுக்கு நல்லது மட்டும் தான் செய்யணும். ஏன்னா அவர் கெட்டு போல. இதே ஒரு வேலை இங்க ராகு கெட்டு போயிருந்தா அந்த பொருட்களை நீங்க கொடுக்கணும். ராகுன்னா யாரு? இப்ப பிரம்மாண்டமான பொருட்களை வாங்கி தானமா தேவையில்ல. ராகு ரொம்ப எளிமையான பொருட்கள். உளுந்து வடை, உளுந்து ராகு தான். நண்பர்களுக்கு ராகு பகவான் உளுந்து வடையை வாங்கி கொடுங்க, உளுந்து வடையை வாங்கி கொடுங்க. அந்த இடத்துல பிரம்மாண்டம்னு நமக்கு பிரம்மாண்டமா பார்க்கக்கூடியது வந்து ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு பிரம்மாண்டம் கிடையாது. நீங்க அந்த பொருட்களை தானம் கொடுக்கணும். இப்போ ராகுன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்நிய மொழி பேசக்கூடிய நபர்கள் அர்த்தம். வேறு மொழி பேசக்கூடிய நபர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. அவங்க ஏதாவது கோயிலுக்கு போறாங்க வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவி செய்யுங்க. அவங்கள நட்பா வச்சுங்க. அவங்க தேவைகளை சின்ன சின்ன விஷயத்த பூர்த்தி பண்ணுங்க. நல்லா இல்லைன்னா, நல்லா இருந்தால் நீங்க அதை முழுமையா பயன்படுத்துங்க. ராகுக்கான அனைத்து விஷயத்தையும் பயன்படுத்துங்க. இன்னும் ராகு நீங்க ஆக்டிவேஷன் பண்றதுக்கு முக்கியமான விஷயம்னா, ராகுன்னா இருட்டுன்னு அர்த்தம். நீங்க ஒரு வாரத்துல ஒரு நாள் உங்க வீட்டுல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல போய் 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. ராகுன்னா இருட்டு தான். உங்க வீட்டுல இருட்டான பகுதி எதாவது வச்சுன்னா ராகு ஆக்டிவேஷன் அர்த்தம். நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி செய்யக்கூடாது. நல்லா இருந்தால் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. இல்லை லைட்டு போட்டே இருக்கணும். சப்போஸ் ராகு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் திரும்ப இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது. அதான் ஒவ்வொரு கிரகத்தை பொருளுக்கும் ஒரு காரகத்தை உண்டுமா. நம்ம பயன்படுத்தி எல்லாத்துக்குமே உண்டு. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சம்மந்தப்படும். தெரிஞ்சு செய்வோம், தெரியாமல் செய்யும். அப்போ இந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறது வாஸ்து மூலியமாக ஆக்டிவேஷன் ஆகும். அப்போ நான் சொல்லக்கூடியது தான், உங்கள் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுக்கு 2வது நட்சத்திரம் நல்லா இருந்துச்சுன்னா அதை முழுமையாக அதை தெய்வத்தை வணங்குங்க. அதுக்கான பொருட்களை பயன்படுத்துங்க. அதுக்கான அதிதேவை வணங்குங்க. என்ன ஒன்றா பண்ணுங்க. நல்லா இல்லையா அதுக்கான பொருட்களை தானம் கொடுத்துனே இருங்க லைஃப் லாங். இதே தான் நட்சத்திர புள்ளி. இப்போ எனக்கு மிருகசீர நட்சத்திரம், எனக்கு 2வது நட்சத்திரம் வந்து எனக்கு சந்திரன் மிருகசீரிடம், எனக்கு திருவாதிரை. திருவாதிரை நான் ஆக்டிவேஷன் பண்ணும்போது திருவாதிரை என்ன சின்னம்? நீர்த்துளி, கண்ணீர் துளின்னு அர்த்தம். சிவபெருமான் மண்டையோடு போட்டுன்னு இருப்பாரு. மண்டையோடு திருவாதிரை தான். இப்போ நான் அதை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நான் போட்டுனுக்கேன். எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு என்னுடைய ராசி மிருகசீர நட்சத்திரம் நான் 2வது ஆக்டிவேஷன் பண்ணுறேன். அப்போ எனக்கு காலபைரவர் வழிபாடு நல்லா இருக்குமா? தில்லை நடராஜன் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அப்போ தில்லை நடராஜனை கெட்டியமாக பிடிக்கும்போது எனக்கு எல்லா விஷயம் நன்மை மட்டும் தான் கொடுக்க முடியும். அவர் கெட்டது படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ ஏன் ஜாதகத்தை அந்த திருவாதிரை சம்பந்தப்பட்ட ராகு பகவான் எங்கே இருக்காரு, அவர் நல்லா இருக்காரு பார்த்து யூஸ் பண்ணணும். சப்போஸ் அவர் எனக்கு ராகு பகவான் சரியில்லை அப்படின்னா இது போன்ற பொருட்களை, உளுந்து வடை, இது போன்ற பொருட்கள் எல்லாம் நான் மற்றவங்களுக்கு வாங்கி தரணும். ஐயா அந்த வச்சுங்க, பயன்படுத்துங்க.
அந்நிய மொழி பேசுனவர்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறது, பக்கத்து வீட்டு இருந்தாலும் ஹெல்ப் பண்ணணும். அவங்க ஏதாவது புனித பயணம் எங்கன்னா போனாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இது போன்ற சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பிளாக் காஃபி ராகு பகவான் தான். இப்போ நீங்கள் காஃபி வாங்கி தரலாம், ஏதாவது காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. போதை சார்ந்த வஸ்துக்கள் எல்லாமே, போதை தரக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே ராகு பகவானுடைய ஆதிக்கம் தான் வரும். அப்போ நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்க, இப்போ நம்மளுக்கு இப்போ முனீஸ்வரன் சொல்லி வச்சுங்களேன், கருப்புசாமின்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து அசைவத்தையும் மதுபானத்தையும் படைச்சு தான் தீரணும். இப்போ அது போகிறதுக்கு நீங்கள் மதுபானத்தை வாங்கி கொடுக்கலாம், இந்தாங்க வச்சு எங்கள் படையில் சொட்டு போட்டு கொடுக்கலாம். இப்படி உங்களுக்கு ஒரு கிரகம் நல்லா இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தணும், நல்லா இல்லையா அதை விரயம், அதோடு குத்தும். இவ்வளோதான் ஜோதிட கான்செப்ட். இது நீ லக்ன புள்ளியாகவும் எடுத்துக்கலாம், உங்கள் பிறப்பு நட்சத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். இப்படி நான் ஒவ்வொரு பாவத்துக்குமே சொல்லுவேன். இங்கே பிரச்சனைனா இதுக்கு மட்டுமே தீர்வு நிலை கிடையவே கிடையாது. நான் இவ்வளோ அனுபவத்தில் நான் பார்த்து பல குருமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சின விஷயம்லாம் இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அந்த அனுபவத்தை தான் மக்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக இருக்குப்பா, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஜோதிடம் பண்ணோடனே அது உள்ளே போய்ட்டு அப்படியே புகுந்து இப்படி அப்படிலாம் பயப்படாதீங்க. சித்தர்கள் ரொம்ப எளிமையாக கொடுத்துருக்கான். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, 6ஆம் பாவம் ஒருத்தர் கடனுக்குன்னு சொல்கிறாரு. கிளைண்ட் வராரு, ஐயா என்கிட்ட ரொம்ப கடன் அதிகமாகிடுச்சுன்னு. பிரச்சனைன்னு சொல்லாதுன்னு சொல்லுவேன். கடன் நீ வாங்குது, எனக்கு கடன் பிரச்சனை சொல்லாது, நீ வாங்கின கடன் அடைக்கணும். அது நாமளாக வாங்கி அப்போ நீ அடைக்க போற இறைவான்னு சொல்லு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 6ஆம் பாவத்தை பார்ப்பேன். சரி, அந்த கிரகம் நல்லா இருக்கா இல்லையா, கெட்டு போச்சா இல்லையா, அப்போ அதுக்கு என்ன, அதுக்குன்னு ஒரு பரிகார கோயில் இருக்கும். நீங்கள் நிச்சயமாக அந்த பரிகார கோயிலுக்கு போகும்போது நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஏன்னா அந்த புள்ளிக்கான கோயிலை எத்தனை சித்தர்கள் உருவாக்கி வச்சுட்டான். இங்கே தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வேலை, தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான் விஷயம். அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்கள் தான் எங்களை போல ஜோதிடர்கள். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். இங்கே பிரச்சனை என்னென்னா, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, எங்கிட்ட வரது நான் எதுக்குன்னு இன்ஜெக்ஷன் கொடுத்ததுனால கேட்குறாங்க, நான் அதான் கேட்க சொல்லுவேன். உனக்கு என்ன முதல்ல இஷ்யூ அதை மாதிரி சொல்லு. கடந்த கால நிகழ்வை பற்றி கேட்காதீங்க, அது திரும்ப திரும்ப போய் பார்த்து பிரயோஜனம் கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு கரண்ட்டில் என்ன இஷ்யூ, அது எவ்வளோ நாள் நடிக்குன்னு பாருங்கள், அதுக்கு சொல்யூஷனாக கேளுங்க. நான் 2 விஷயமா தரேன், வாழ்வியல் பரிகாரமாக தரேன். இப்போ ஒன்றும் இல்லை, செவ்வாய் ஒருத்தர் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கங்களேன். செவ்வாய்னா ரத்தம், செவ்வாய்னா உடன்பிறப்பு, செவ்வாய்னா யூனிஃபார்ம் சர்வீஸு. நான் ரொம்ப எளிமையாக சொல்லுவேன். அவங்க பக்கத்தில் டாக்டர் இருந்தாங்கன்னா, நர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதை உதவி செய். உங்கள் தம்பி யாராக இருந்தாங்கன்னா தம்பி பேச்சு கட்ட கேளு. தம்பி அவன் பிடிக்கலனாலும் பரவாயில்ல, அவனுக்கு தேவையான உதவி செய். ரத்த தானம் கொடு, செவ்வாய்னா ரத்தம். வருஷத்துக்கு ஒரு முறை பிளட் டொனேஷன் கொடு. செவ்வாயினால் ஏற்படுகிற கடுப்பில் உனக்கு கம்மியாகிடும். செவ்வாய்னா பல்ல சுத்தமாக வச்சுக்கோ. செவ்வாய்னா வாய், பெண்களை செவ்வாய்னா கர்ப்பப்பை, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுங்க. மற்றவங்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை யாராவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்படி அந்த கிரக காரகத்தில் உள்ள நபர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சாவே அந்த கிரகங்களை ஒன்றும் செய்யாது. இப்போ சனீஸ்வர பகவான் 7 சனி நடக்குது, பயப்படாதீங்க. சனி பகவான் யார், கடுமையாக உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சனி பகவான் கீழே ஆதிக்கத்தை வரவங்க. அப்போ சாலையோரம் இருக்கிற மக்கள்கிட்ட பொருட்கள் வாங்குங்க, அவங்களுக்கு ஒரு செப்பல் வாங்கி கொடுங்க. துப்புரவு பணியாளர்கள் நல்லபடியாக கவனிங்க. ஒரு காலத்தில் துப்புரவு பணியாளர்கள் கொரோனா காலத்தில் வந்து கடவுள் மாதிரி வேணுனீங்க, ஆனால் இன்றைக்கி அப்படி செய்யறீங்கன்னு தெரில. அவங்களுக்கு என்றைக்குமே அப்படி வச்சுங்க. இப்போ மழை சீசனாக அவங்க ரெயின் கோட் வாங்கி கொடுங்க, 150 ரூபா ஆகும் ரெயின் கோட்டு, 10 பேருக்கு வாங்கி கொடுங்களேன். அவங்க சந்தோஷப்பட்டு உங்களை வாழ்த்துனாங்கன்னா சனீஸ்வர பகவான் கர்மகாரங்க, உங்களுக்கு எந்த விஷயத்தை துன்பத்தை கொடுக்க மாட்டார். இப்படி நான் திரும்ப சொல்கிறேன், கோயிலுக்கு போகிறது 2வது விஷயமா வச்சுங்க தயவு செஞ்சு. அது அங்கேயே தான் இருக்க போகுது, கோயில் எங்கேயும் போக போகிறதில்ல. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களில் எல்லாத்துக்குமே ஒரு கிரக காரகத்துவம் இருக்குது. அப்போது உங்களுக்கு சில லக்ன புள்ளி நட்சத்திரத்துக்கு 2ஆம் நட்சத்திரத்துடைய நபர்கள் எந்த கிரகம்னு பாருங்கள். புதன் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், உங்கள் தாய் மாமா நல்லவரோ கெட்டவரோ அவர் நல்லபடியாக பார்த்துக்கங்க, உங்களுக்கு புதன் கெட்டதே செய்ய மாட்டார். இப்படி ஒவ்வொரு பாவமான எடுத்துனே வரணும். ஓகே, சுக்கிரன் வந்துச்சா, மகாலட்சுமி தாயார் வந்துட்டாங்கன்னா அப்போ அக்கா தங்கச்சியோ மனைவியோ இருந்துச்சா நல்லபடியாக பார்த்துக்கங்க. சரி, புதன் வந்துட்டாரா, யாராவது கல்வி உதவித்தொகை யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு யாராவது கேட்டாங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவி கேட்குங்க, அவங்க கூட பிளஸ்ஸிங் வாங்குங்க. கண்டிப்பாக அந்த புதன் வந்து உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகி நன்மையை கொடுப்பாரு. புதன்னா யார், மகாவிஷ்ணு பெருமாள். ஒன்று மகாவிஷ்ணு கோயில் தான் பாருங்கள், இல்லை பெருமாள் கோயில் தான் போயிட்டு புதன்கிழமை ஒரு துளசி மாலை எவ்வளோ அடி போகுது, 20 ரூபா வச்சுன்னா ஒரு துளசி மாலை வரும். துளசி மாலை வாங்கிட்டு அவர்கிட்ட ஐயா வணக்கம், ஐயா நமஸ்காரம் சொத்து பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு எப்படி ஆக்டிவேஷன் இல்லாமல் போயிடுவார். முதல்ல நம்பணும். நான் திரும்ப சொல்கிறது தான், எளிமையாக பண்ணுங்கன்ற. அவர்கிட்ட ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நீங்கள் பெரிய யாகம் நடத்தி தான் அவரை சாந்தப்படுத்தலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த விஷயம் தெரிஞ்சுங்க. ஐயா எனக்கு இந்த விஷயம் தான் என் லைஃப் லாங்கு, எனக்கு பொருளாக நல்லா இருக்கணும். ஒன்று லக்ன புள்ளி 2ஆம் நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க, இல்லை உங்கள் பிறப்பு நட்சத்திரம் எதுவோ அதுக்கு 2ஆம் நட்சத்திரத்தை பயன்படுத்துங்க. அது நல்லா இருக்கா இல்லையான்னு எங்களை போனால் நம்ம கேட்டு தெரிஞ்சுங்க, வேறு எவ்வளோ கேட்காதீங்க. நல்லா இருந்துச்சுன்னா அந்த கிரகத்துடைய காரகத்துக்கு பொருள் அனைத்துமே பயன்படுத்துங்க, லைஃப் லாங் பயன்படுத்துங்க. அந்த வெற்றி சின்னத்தை பயன்படுத்துங்க. என்னென்ன உங்களால் முடியுமோ
அனைத்தும் பயன்படுத்தும் போது நிச்சயமா வெற்றி கிடைத்தே தீரும். அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்ப வந்து நீங்க இவ்வளவு தீர்வை சொல்லிட்டீங்க, இதுக்கு இதுதான் தீர்வு, இதுக்கு இதுதான் பரிகாரம் சொல்லிட்டு, ஆனாலுமே மக்கள் வந்து இதை தாண்டி எனக்கு செல்வ வளம் வரணும் அப்படின்னா ஏதாவது, இப்ப நீங்க சொன்னீங்களா இந்த சிம்பிள்ஸ் இருக்கும், நீங்க இதை வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து மூலிகைகளை நம்புறவங்க இருப்பாங்க. மூலிகைகளுக்கு பவர் இருக்குன்னு நீங்க தொடர்ந்து நம்ம சேனல் நிறைய சொல்லிட்டே இருக்கீங்க. மூலிகைகளா இருக்கா சார்? செல்வத்தை வந்து அட்ராக்ட் பண்ணணும், நம்ம மணி அட்ராக்ஷனோ இல்ல நமக்கு செல்வம் வந்து அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா மூலிகைகள் ஏதாவது இருக்கா சார்? நான் சொல்றது என்ன விஷயம் இருக்கு, நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாத்தையுமே சொல்லி வச்சுட்டு போயிடறாங்கம்மா. காலகாலமா இருக்கக்கூடிய விஷயமா. நம்ம பயன்படுத்துற அனைத்து பொருளையுமே மூலிகை தான்மா. ஒவ்வொருத்துக்கும் ஒரு தன்மை உண்டுமா. கல்லுப்பு மகாலட்சுமியுடைய அம்சம், மருதாணி மகாலட்சுமியுடைய அம்சம். இப்போ எந்த பொருளுக்கு எந்த காரகத்துவம் இல்லை, எல்லாமே ஒரு கிரகத்தில் எல்லாமே மூலிகை தானே. நம்ம பயன்படுத்துகிற கருவேப்பிலிருந்து கொத்தமல்லியிலிருந்து எல்லாமே மூலிகை தானே, எல்லாமே உயிருள்ள விஷயம் தானே. பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக சித்தர்கள் சொல்கிறான், பணத்தை இருக்கக்கூடிய மூலிகை இது, எதிரிகளை பிரிக்கக்கூடிய மூலிகை இது, எதிரிகளை அழிக்கக்கூடிய மூலிகை இது, இதுக்கு ஒன்றா சேர்க்குற மூலிகை இதுன்னு சொல்லிட்டு அவனுடைய தன்மையை கொடுத்துருக்கான். எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தன்மை உண்டோ அது மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு தன்மை உண்டு. அதை கண்டுபிடிச்சு குறிப்பிட்ட நட்சத்திர நாளில் குறிப்பிட்ட சாபனை எடுத்து விடும்போது தான் அது உயிர்ப்பு தன்மையோட வேலை செய்யும். எல்லாமே அப்படி தான். பிறப்பும் போது எப்படி நம்ம வரோமோ அதே மாதிரி தான் அதுக்கும் பிறப்பு உண்டு, அதுக்கும் எல்லா வாழ்வியல் இதே வளர்ச்சி உண்டு, எல்லாம் உண்டு. அனுமதி பெற்று எடுக்க தான் சாபனை வித்தின்னு சொல்லுவோம், அதை எடுக்கணும். அப்போது பண ஈர்ப்பு சம்பந்தமான விஷயங்களை நான் ஏற்கனவே 2 முறை 2 முகாம் வச்சு மக்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப அற்புதமாக எனக்கு அதாவது எனக்கு நானே ஒரு திருப்திப்படக்கூடிய விஷயம். நல்லா இருக்கு பாரு ரிசல்ட். தெரிஞ்சோ தெரியாமையும் நம்ம ஏதோ கொஞ்சம் நம்ம குருமார்கள் கொடுத்த ஒரு குழு வச்சு நம்ம அதை ஆய்வு பண்ணி பரிச்சயமாக கொடுத்தோம். அது மக்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி வேலை செய்யுது. அப்போ இது பர்மனெண்ட்டாக நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் சேகரிப்பு விஷயம் தான் கொஞ்சம் முன்ன பண்ண ஆகுது. இந்த வரக்கூடிய இந்த மாதத்தில் 13ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரத்துக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணுறேன். 13ஆம் தேதியிலேருந்து 1 வீக்குக்கு. இப்போ சென்னையில் இதெல்லாம் முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் மக்களுக்கு. இப்போ சென்னையில் நிறைய பேர் நான் நேரில் இப்போ சந்திக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நண்பர்கள், நம்ம ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கும் நான் திருவண்ணாமலை அங்கே இங்கேன்னு போயிட்டு வந்தனால கொஞ்சம் சரியாக பார்க்க முடியல. இப்போ தொடர்ச்சியாக சென்னையில் அதிக நாட்களுக்கு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் தயவு செஞ்சு சென்னையில் இருக்கிற மக்கள் எப்போ வேணால் நேரடியாக சந்திக்கலாம். எனக்கு கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து நேரடியாக சந்திக்கலாம். இந்த மூலிகை தன ஆக்கர்ஷ மூலிகை தேவைப்படக்கூடிய அன்பர்கள் வரக்கூடிய 13ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரத்தை கொடுக்குறேன். வெளியூர் இருக்கிற அன்பர்கள் தயவு செஞ்சு யாரும் நேரில் வர வேணாம். கொரியர் பணம் மட்டும் நீங்கள் அதை செலுத்தினா போதும். உங்களால் முடிஞ்சால் தட்சணை கொடுங்க, கொடுக்காம போங்க, அது உங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். ஆனால் வெளியூர் நண்பர்கள் யாரும் வர வேணாம். அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு நாங்களே கொரியர் அனுப்பிச்சி வச்சிடறோம். சென்னையில் இருக்கிற மக்களுக்கும் வர முடியாத நபர்கள் இருந்தால் கொரியர் போட்டு விட்டுருவோம். வர முடிஞ்ச மக்கள் தயவு செஞ்சு வாங்க. நேரில் வந்து முற்றிலும் இலவசம் தான், எந்த விதமான தட்சணையும் கிடையாது. இது நான் ஆத்மார்த்தமாக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பணி. ஏன்னா வெளிப்படையாக சொல்ல போனால் அது ஒரு மூலிகை மட்டும்தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மூலிகை. மற்றதெல்லாமே நம்மளை சுற்றி எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகை. இதுக்கு நான் ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு, அந்த எடுக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்குற விஷயம், இதை வச்சு தான் ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கொடுக்க முடிஞ்சவும் கொடுங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பொருளாதார சிக்கலை தேடி தான் வரீங்க. எனக்கு ஏற்கனவே பொருளாதார சிக்கல் இருக்குதையா, அதை தீர்ந்து தான் வரீங்க. ஆனால் அதில் எனக்கு எந்த பணமோ மற்ற விஷயமும் அதில் முக்கியம் இல்லை. அதில் சென்னை இருக்கிற மக்கள் இந்த 14ஆம் ஒரு வாரத்துக்கு நேரில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நேரில் வந்து அந்த தன ஆக்கர்ஷ மூலியம் வாங்கிட்டு போங்க. வெளியூரில் மக்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு வாரத்துக்குள்ள பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி வச்சிடறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபருக்கு 1 போதும். நிறைய போன முறை வந்த முகாமில் வந்த நபர் தான், ஐயா எனக்கு வீட்டில் 4 பேர் இருக்காங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லையா. இது பாபா படத்தை சொன்ன மாதிரி அந்த 7 மந்திரத்தை ஒரு முறை பயன்படுத்தினாலும் அதே சக்தி தான், நீங்கள் 7 முறை பயன்படுத்தினாலும் அதே சக்தி தான். அப்போ மூலிகைன்னா அது ஒரே சக்தி தான். அது பணத்தை ஈர்க்கும், அந்த தன்மையை அது கொடுக்கும். ஃப்ரீக்வன்சி தானே மேடம் எல்லாம் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தில் நம்மளுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதான் நம்ம ஆறான்னு சொல்லுவோம் இல்லையா. அது ஈர்க்கக்கூடிய தன்மையை, பணம்ன்றதை ஈர்க்கக்கூடிய விஷயத்தை அந்த மூலிகை செய்யும். எங்கே இருந்தாலும் அது வேலை அதுதான். இப்போ பாம்பாட்டி பாம்பு பிடிப்பார். ஆக்சுவலாக மகுடி தான் பாம்பு பிடிக்கிறாரா? கிடையாது. மகுடின்ற ஒரு குறியீடு. பட் அவருக்குள்ள ஒரு மூலிகை வச்சிருப்பார். அந்த மூலிகை மட்டும்தான் அதை சாந்தப்படுத்தும். நம்ம முன்னாடி ஒரு மகுடி வச்சு பாம்பு பிடிக்கிற மாதிரி செய்ய வர தவிர்த்து மகுடிக்கும் பாம்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அது ஒரு மூலிகையை நீங்கள் வாயில் போட்டு அடைச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சி அதுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அது அமைதியாக சாந்தமாகிடும். நம்ம வீட்டை சுற்றி அந்த மூலிகை வச்சுன்னா விஷ ஜந்துக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வராது. அது முக்கியமான பங்களிப்பு. இந்த பூண்டு தோல் பார்த்தீங்களா, பூண்டு தோலுக்கு அந்த தன்மை உண்டு. நீங்கள் அங்கங்கே வீட்டில் நைட்டில் பூண்டு தோலை சுற்றி போட்டிங்கன்னா விஷ ஜந்துக்கள் எதுவுமே அதை பார்க்க அந்த வாசனைக்கு அது கிட்ட வராது. அது போன்ற மூலிகை உண்டு. அது போல தான் இப்போ நம்ம கொடுக்குற மூலிகையும் பணத்தை எங்கிருந்தாலும் பணம் சம்பந்தமான விஷயத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. இன்னும் நான் எளிமையாக சொல்ல போனால் அந்த காலத்து வீட்டிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஜலட்சுமி படம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? யானையோட இருக்கும். குருவும் சுக்கரம் சேர்ந்தது தான்.
மகாலட்சுமி தாயார் நடுவில் இருப்பாங்க, சுக்கிரன் லட்சுமி இருப்பாங்க, இந்த பக்கம் 2 யானை இருக்கும். குரு சுக்கிரன் நினைவு. அந்த குடும்பம் எல்லாமே கடைசி வரைக்கும் நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த கஜலட்சுமி படம்லாம் நீங்கள் வீட்டில் எங்கேயும் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. முன்னெல்லாம் கஜலட்சுமியா காமாட்சியான்றது சந்தேகமாவே இருக்கும் இருந்துச்சு. ஆனாலும் அவங்க அதை பற்றி கவலைப்படலை. வீடு கட்டும்போது முதல்ல அதை வச்சுட்டு வணங்கிட்டு போவாங்க. ஏன்னா குலதெய்வம் வாசப்படி வாசப்படி தான் வாசம் செய்யும். அப்போ உள்ளே வரும்போது குரு பகவானுடைய ஆசையோடு நீங்கள் உள்ளே நுழையும் போது, மகாலட்சுமியுடைய ஆசையும் போது நீங்கள் உள்ளே நுழையும் போது உங்களுக்கு எப்படி கடன் நடக்கும்? நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்படி உள்ளே வரும்? வீட்டுக்குள்ளே வரும்போது காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவோம். எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் காலை கழுவிட்டு தான் உள்ளே வருவாங்க. இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருந்ததுனால கெட்ட வைப்ரேஷன் வீட்டுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகளை முதல்லயே தடுத்துச்சு அது. அந்த கஜலட்சுமி படத்தை நான் நீ நிறைய இடத்துல பார்க்கல. இப்போ பார்க்கறதுலாம் சொல்கிறேன், ஐயா தயவு செஞ்சு வாங்கி வைங்க வீட்டுக்கு முன்னாடி. நீங்கள் வணங்குறீங்களோ வணங்கலையோ அதுக்கு ஒரு உருன்னு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அது வேலை செஞ்சே தீரணும். இப்போ நான் இங்கே ஓம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல அந்த கிரியேட்டிவ் கண்டிப்பாக இருந்தே தீரும். அந்த வைப்ரேஷன் எங்கேயுமே விட்டு போகாது. அதான் எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொன்னான். வாய் சொல்லு தலை மட்டும் சொன்னான். நம்ம சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் பிரபஞ்சம் போய் சேர்ந்து இங்கே வந்து பதிவாகிடும். அந்த எண்ணெய் பதிவு தான் நம்ம செயல்பாட்டு கொண்டு வரும். இது ஒருவேளை நீங்கள் அறிவியலாகவும் புரிஞ்சிக்கலாம், ஆன்மீகமாகவும் புரிஞ்சிக்கலாம். அப்போது நம்மளை காக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் ரொம்ப தெளிவாக நம்ம உடல் அமைப்புலேருந்து பொருட்கள் அமைப்புலேருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த ஃப்ரீக்குவன்சியை கொண்டு வந்ததுனால தான் நீண்ட ஆயுளோட மக்கள் இருந்தான். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் விட்டு விலக 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 ஆயுட்காலம் குறைஞ்சி போச்சு, பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. என்னால் முடிஞ்சது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு கண்டிப்பாக இந்த மூலிகை உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வு கொடுக்கும். ஒரே நாளில் இவ்வளோ வந்துடும் சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க. அது எந்த நியதியும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நீங்கள் அந்த மூலிகைக்கு சாப நிவர்த்தி பண்ணி தான் எடுக்கிறோம், அல்லது எந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ சப்போஸ் இறப்பு நிகழ்வு போகிறேன்னு நினைக்கிறீங்க, தாராளமாக கொண்டு போகலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தலாமா? தாராளமாக கொண்டு போகலாம். இது எந்த நியதியுமே கிடையாது. எனி டைம் உங்கள் கூட இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி அது ஒரு ஆறாவை உருவாக்கி தரும். அப்போ அந்த ஆறா நீங்கள் எங்கே போகும்போது கூட வரும்போது ஏதோ ஒரு வேளை கடன் கேட்டிருப்பீங்க, அந்த கடனுக்கான விஷயத்தை விரைவாக கொடுக்கறதுக்கான விஷயத்துக்கு சேர்க்கும். லோன் போட்டிருப்பீங்க, அதை ஈர்த்து கொடுக்கும். இப்படி அதுக்கு முழுக்க முழுக்க அதனுடைய செயல்பாடு பண சம்பந்தம் மட்டும்தான், வேறு எதாவது அதுக்கு தெரியாது. அது ஒரே விஷயம், பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மூலிகை. அது பேர் தன ஆக்கிரேஷ மூலிகை. அப்போ இந்த 13ஆம் தேதியிலேருந்து ஒரு வாரத்தை தான் தர முடியும், அவ்வளோதான் நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி. திரும்பவும் அடுத்த மாதம் பார்க்கலாம். இந்த ஒரு வாரத்துக்கு யார் பதிவு பண்ணுறீங்களோ சென்னையில் நபர்கள் நேரில் வந்து வாங்கிக்கோங்க. மற்ற ஊர் நபர்கள் தயவு செஞ்சு இதுக்காக செலவு பண்ணி யாரும் வராதிங்க. உங்கள் முகரை கொடுத்தா நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுத்தீங்கன்னா கொரியர் மட்டும் அனுப்பிச்சி வச்சிடறோம். அற்புதமான மூலிகை. என்னுடைய நீண்ட நாளுடைய ஆசை மக்கள் எல்லாருக்குமே அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆதன் சேனல் மூலிமா நண்பர்களுக்கு சொல்லிக்கூடிய விஷயம் தான். தயவு செஞ்சு எல்லாருமே வாங்கிக்கோங்க, பயன்படுத்துங்க. இதுக்கு நீங்கள் ஜாதக ரீதியாக எனக்கு இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லை அப்படி யாரும் பார்க்க தேவையில்லை. ஜாதக விஷயத்துக்கும் இந்த மூலிகை விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. சப்போஸ் ஏற்கனவே ஒரு பேச்சு சொல்ல வரேன், உங்களுக்கு சுக்கிரனும் இந்த பணத்தை இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், இது இன்னும் போகும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக நடக்கும். சரியில்லைன்னும் போது கொஞ்சம் லேட்டாக நடக்கும். இவ்வளோ டிஃப்ரெண்ட் இவ்வளோ தான் தவிர்த்து இயல்பாகவே உங்களுக்கு இருந்துச்சுன்னா பலத்தோட பலம் சேரும்போது அற்புதமான பலன் கிடைக்குது. அனுபவம் உண்மை. அதனால் எல்லா தரப்பு மக்களையுமே இதை பயன்படுத்துங்க. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அந்த ஒரு துளி ஒரு புண்ணியம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வாழ்கிறோம், அதுக்காக தான் ஓடுறோம், அந்த கர்மாவை குறைக்கிறதுக்காக தான் பாடுபடுறோம். நாங்கள் உங்கள் கர்மாவெல்லாம் சுமக்கிறதுக்கு ஒரு துளி காரணமாக இருக்கும்போது எங்கள் கர்மாவை இது போன்ற நிகழ்வு மூலியமாக தான் நாங்கள் குறைச்சிக்க முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க. நிச்சயமா சார். நிறைய விஷயங்கள், செல்வத்தை வந்து நம்ம ஆக்கர்ஷணம் செய்யணும், தனத்தை வந்து ஆக்கர்ஷணம் செய்யணும் அப்படின்னா ஜாதக ரீதியாகவும் சொல்லிட்டீங்க, மூலிகைகளுடைய ரீதியாகவும் சொல்லிட்டீங்க. எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.